ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதாரம் மற்றும் கிராமிய வாழ்க்கையை மேம்படுத்தும் பணியின் பெரும்பகுதி இலங்கை முதலீட்டு சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. 2025 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இலங்கையில் வாகன விபத்துக்களால் சுமார் 2000 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை உடனடியாக இடைநிறுத்தப்படாது. கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சர் கலாநிதி மதுர செனிவிரட்ன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. காலி மாநகர சபையை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியது. இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்கள் எந்த நேரத்திலும் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும். இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவிப்பு. உள்நாட்டுச் செய்திகள். 2024 வருடத்தின் முதல் காலாண்டுடன் ஒப்பிடுகையில் 2025 வருடத்தின் முதல் காலாண்டில் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை $96 மில்லியன் அதிகரிக்க இலங்கை முதலீட்டுச் சபைக்கு முடிந்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இலங்கை முதலீட்டு சபையின் முன்னேற்ற மீளாய்வின் போதே இது பற்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் 2024 வருடத்தின் முதல் காலாண்டுடன் ஒப்பிடுகையில் 2025 வருடத்தின் முதல் காலாண்டில் உள்நாட்டு முதலீடுகள் $21 மில்லியன் ஏற்றுமதி வருமானம் $176 மில்லியன் அதிகரித்துள்ளதுடன் 2025 ஆண்டின் இதுவரை இலங்கைக்கு $4669 மில்லியன் பெறுமதியான வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளதாகவும் முதலீட்டு சபையின் அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டினர். இலங்கைக்கு முதலீடுகளை ஈர்ப்பதில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், சவால்கள் மற்றும் சாத்தியமான தீர்வுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் பொருளாதாரம் மற்றும் கிராமிய வாழ்க்கையை மேம்படுத்தும் பணியின் பெரும்பகுதி இலங்கை முதலீட்டு சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பாரம்பரிய முதலீட்டுத் துறைகளில் முதலீடுகளை ஈர்க்கும் திறன் வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு நாடாக புதிய முதலீட்டுத் துறைகளை இனங்காண வேண்டும் என்றும் இதற்கான பொறுப்பு முதலீட்டு சபைக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார். இலங்கைக்கு 1978 ஆண்டு முதல் இதுவரை சுமார் $22 பில்லியன் முதலீடுகளை ஈட்டவே முடிந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை வேகமாக முன்னேற வேண்டியுள்ளதுடன் வியட்நாம் 2022 மாத்திரம் $23 பில்லியன் முதலீட்டு இலக்கை எட்டியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். முதலீடுகளை ஈர்க்கும் போது சேவை துறையில் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் தவறவிட்ட வாய்ப்புகளை பின்தொடர்வதை தாண்டி புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிவதே முதலீட்டு சபையின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹாங்கமுவ, முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத் மற்றும் முதலீட்டு சபையின் பதில் பணிப்பாளர் நாயகம் ரேணுகா வீரகோன் உட்பட முதலீட்டு சபையின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்நாட்டில் உள்ள வறிய குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கும் நோக்கில் முன்னைய அரசாங்கத்தால் ஆஸ்வாசம வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இதனால் பயனாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இருந்த போதிலும் வேலை திட்டத்தில் உள்ள முறைப்பாடுகள் காரணமாக உண்மையிலேயே சலுகைகளை பெற தகுதியானவர்கள் சலுகைகளை பெறவில்லை என்று அண்மையில் தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த முறைப்பாடுகளை முடிமான அளவில் தவிர்த்துக் கொள்வதற்கு சலுகைகள் வழங்கும் வழிமுறை, அவர்களின் தகுதிகள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒழுங்குமுறைகளை தொடர்ச்சியாக மதிப்பிடும் திட்டம் ஒன்றை முன்னெடுப்பது மிக முக்கியமான விடயமாகும். எனவே தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் குறித்து அரசாங்கத்திடமிருந்து தெளிவான பதில்களையும் விளக்கங்களையும் எதிர்பார்க்கின்றேன் என்று பாராளுமன்றத்தில் இன்று நடந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பயனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை குறித்து கேள்வி எழுப்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று 1 கிலோ கேரட்டின் விலை ₹800க்கும் அதிகமாக காணப்படுகின்றது. பூஞ்சி 1 கிலோ ₹650 ஆகும். 1 கிலோ மிளகாய் ₹800 ஆகும். 1 கிலோ பாகற்காய் ₹450 என்றவாறு விலை ஏறியுள்ளன.
உணவு மற்றும் பானங்களின் விலைகள் கூட அதிகரித்து காணப்படுகின்றன. இதனால் பயனாளி மக்கள் தானிய உற்பத்திகளில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அவர்களினது தானிய உற்பத்திகளுக்கு சரியான விலை கிடைக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். வனவிலங்குகளால் உணவு உற்பத்திக்கு ஏற்படும் சேதங்களை விஞ்ஞான பொறிமுறை ஊடாக முகாமைத்துவம் செய்வதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் நிலையான தீர்வுகளை கண்டறிந்து நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க தலைமையில் அரசு அதிகாரிகள் மற்றும் நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் முதலாவது கூட்டம் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. வனவிலங்குகளால் ஏற்படும் விவசாய சேதங்கள் குறித்து விஞ்ஞான ரீதியில் ஆய்வு மேற்கொண்டு குறுகிய, மத்திய மற்றும் நீண்டகால தீர்வுகளை செயற்படுத்துவதே இக்குழுவின் முக்கிய நோக்கமாகும். தேசிய கொள்கைகள் மற்றும் சட்டங்கள் இயற்றுதல், அதற்கு தேவையான மனித, பௌதீக மற்றும் நீதி வசதிகளை வழங்கும் நடவடிக்கை இந்த குழுவால் ஒருங்கிணைக்கப்படவுள்ளது. வன விலங்குகளை இயற்கையின் ஒரு அங்கமாக கருதி முடிவுகளை எடுப்பதே சிறந்த வழிமுறை என்று இங்கு வலியுறுத்தப்பட்டது. அதேபோன்று வன விலங்குகளுக்கான வன உரிமையை அங்கீகரித்து தீர்வுகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும், குறிப்பாக அதிக ஆபத்துள்ள மாவட்டங்களுக்கு விரைவான திட்டத்தை செயற்படுத்துவது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது. பேராதனை பல்கலைக்கழக கால்நடை வைத்திய பீடத்தின் பேராசிரியர் அசோக தங்கல்ல இங்கு கருத்து தெரிவிக்கையில், செங்குரங்குகள் தொடர்பில் நடத்தப்பட்ட 15 வருடங்களுக்கு மேலான ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு இந்த பிரச்சினைக்கு வெற்றிகரமான தீர்வுகளை அறிவியல் அணுகுமுறை மூலம் வழங்க முடியும் என்றும், விலங்குகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த பல்வேறு உதவிகளை கடைபிடிக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வன ஜீவராசிகள் பணிப்பாளர் நாயகம் SMLRC மாரசிங்க இந்த பிரச்சினைக்கு பன்முக அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். வன விலங்குகள் கணக்கெடுப்பில் இருந்து விலங்குகளின் எண்ணிக்கை குறித்து அடிப்படை தகவல்களை பெற முடிந்தமை இதன் போது மிக முக்கியம் என்றும், சமூக மனப்பாங்குகளுக்கு அப்பால் சென்று அறிவியல் ரீதியாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வியலாளர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், வன விலங்கு நிபுணர்கள், அதிகாரிகள் மற்றும் வன விலங்குகளால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் உட்பட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் பெறுவது முக்கியம் என்றும் இங்கு தீர்மானிக்கப்பட்டது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட செயலாளர் கபில ஜனக பண்டார, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரட்ன, பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஆலோக பண்டார ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஏற்பாடு செய்த பொருளாதார மாற்றத்திற்கான புத்தாக்கம் என்ற செரண்டிபிட்டி அறிவு திட்டத்தில் பங்கேற்றார். செரண்டிபிட்டி அறிவு திட்டம் என்பது இலங்கைக்குரிய பிரச்சினைகள் பற்றிய அறிவை பகிர்ந்து கொள்வதற்கும், தேசிய புத்தாக்க சூழலை வலுப்படுத்துவதற்கும் அரசாங்கம், சர்வதேச நிபுணர்கள் மற்றும் பிற பங்குதாரர்களுக்கிடையே நீண்ட கால ஈடுபாட்டை ஊக்குவிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ADBயின் அறிவு திட்டமாகும். தொடக்க உரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, பொருளாதார நெருக்கடி மற்றும் நடுத்தர வருமான பொறியிலிருந்து மீண்டெழுவதற்கு புத்தாக்கத்தின் தேவையை வலியுறுத்தினார். மேலும் தனியார் துறையுடன் திறம்பட ஒன்றிணைந்து கொள்கைகளை வகுப்பதிலும், புத்தாக்க சங்கிலி முழுவதிலும் தீவிர ஈடுபாட்டின் மூலம் புத்தாக்கத்தை ஊக்குவிப்பதிலும் அரசு அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது என்று குறிப்பிட்டார். மேலும் இலங்கை புத்தாக்கத்திற்கு வலுவான அடித்தளத்தை கொண்டிருந்த போதிலும் ஒருங்கிணைப்பு இல்லாமையின் காரணமாக உலகளாவிய புத்தாக்க குறியீடு 2024 113 நாடுகளில் 89வது இடத்தில் இலங்கை தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது என பிரதமர் கூறினார். பல தசாப்தங்களாக உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கு குறைவான கவனமே செலுத்தப்பட்டுள்ளது. எனவே ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்திக்கான மொத்த செலவு GDPயின் வெறும் 0.1% இருக்கின்றது. இந்த நிலையை மாற்றுவதற்கு எமது அரசு அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது. இருப்பினும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி ஆகியவற்றுக்கான நிதியுதவியை அதிகரிக்க இருக்கின்றோம். அத்தோடு உயர்கல்வியில் மூலோபாய முதலீட்டையும் மேற்கொள்ளவிருக்கின்றோம் என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கை வதிவிட பணியகத்தின் பணிப்பாளர் தக்ஃபுமி கட்டோனோ, பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்தரி, உயர்கல்வி, கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கழுவ, உத்தியோகத்தர்கள் மற்றும் இலங்கையின் பல்கலைக்கழகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பீட உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். சற்று சிந்தியுங்கள். தூக்க கலக்கத்துடன் வாகனம் செலுத்துவதை நினைத்து கூட பார்க்காதீர்கள். உங்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய வேகத்தில் வாகனத்தை செலுத்துங்கள். அது காலநிலை, அப்போதைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு
தீர்மானிக்கப்படலாம். தொடர்ந்து 4 மணித்தியாலயங்கள் வாகனம் செலுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு இடத்தில் நிறுத்தி ஓய்வு எடுத்த பின் மீண்டும் உங்கள் பயணத்தை தொடருங்கள். முன்பக்கம் தெளிவில்லாமல் இருந்தால் முந்தி செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். 2025ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இலங்கையில் வாகன விபத்துகளால் சுமார் 2000 பேர் உயிரிழந்துள்ளனர். போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மா அதிபர் இந்திக அப்புகூட இதனை தெரிவித்துள்ளார். வீதி விபத்துக்கள் வீதிகளுக்கு தகுதியற்ற வாகனங்கள் மற்றும் ஒழுங்கற்ற சாரதிகளால் ஏற்படுவதாக பிரதி பொலிஸ் மா அதிபர் இந்திக அப்புகூட சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு வீதி விபத்துக்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை தவிர 7152 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவித்தார். 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையான 6 மாதங்களில் உயிரிழப்புகளை ஏற்படுத்திய 1133 வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. இதில் சுமார் 2000 பேர் உயிரிழந்துள்ளனர். இது மிகவும் பேரழிவு தரும் சூழ்நிலையாகும். ஒவ்வொரு காலையும் தங்கள் கடமைகளுக்காக வீட்டிலிருந்து பாதுகாப்பாக வெளியேறும் 7 பேரின் உயிரற்ற உடல் மட்டுமே வீடு திரும்புகிறது. 2025 ஜூலை 1ஆம் தேதி முதல் வாகனங்களில் பொருத்தப்பட்ட தேவையற்ற உதிரி பாகங்கள் கட்டாயமாக அகற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய தரமற்ற இம்யூனோகுளோபின் தடுப்பூசி தொடர்பான விசாரணையில் அவற்றில் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பாரிய வகை பாக்டீரியாக்கள் மற்றும் உப்பு இருந்தமை ஜெர்மனியில் நடத்தப்பட்ட ஆய்வக பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிகாகம நீதிமன்றத்தில் தெரிவித்தார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல உள்ளிட்ட சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகள் பலர் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ள தரமற்ற இம்யூனோகுளோபின் மருந்துகளை இறக்குமதி செய்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தகவல் வெளியிடப்பட்டது. குறித்த விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக அரசு சட்டத்தரணி மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியுடன் வாகன இறக்குமதியிலிருந்து மட்டும் இதுவரை 163 பில்லியன் ரூபாய் சுங்க வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அதன் மேலதிக பணிப்பாளர் நாயகம் சீவலி அருகொட இந்த ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட வருவாய் இலக்குகளை தாண்டி செல்லும் திறன் சுங்கத்திற்கு இருப்பதாக கூறினார். 2025ஆம் ஆண்டில் நாங்கள் பெற்ற வருவாய் இலக்கு ரூபாய் 2115 பில்லியன். கடந்த ஆண்டு எங்கள் வருவாய் இலக்கு ரூபாய் 1533 பில்லியனாக இருந்தது. கடந்த ஆண்டு நாங்கள் அந்த இலக்கை தாண்டி ரூபாய் 1535 பில்லியன் வருவாய் ஈட்டினோம். அதே நேரம் இந்த ஆண்டும் ஜூன் மாத நடுப்பகுதியில் நாங்கள் ரூபாய் 900 பில்லியன் வருவாய் ஈட்டியுள்ளோம். வாகனங்களை பொறுத்தவரை 2025 பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் வாகன இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதித்தது. இதுவரை சுமார் 14,000 வாகனங்களை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. நாங்கள் சுமார் 165 பில்லியன் வருமானம் ஈட்டியுள்ளோம். இந்த ஆண்டு வாகன இறக்குமதியிலிருந்து ரூபாய் 450 பில்லியனை எதிர்பார்க்கிறோம் என்றார். ஈரான் இஸ்ரேல் போர் நாட்டிற்குள் பொருட்களை இறக்குமதி செய்வதில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்று ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த சீவலி அருகொட நாட்டிற்குள் பொருட்களை இறக்குமதி செய்யும் கப்பல்கள் தாமதமானதாக இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்று கூறினார். தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித ஹல்லொழுவ பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அரசாங்க சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் தேசிய லொத்தர் சபையின் பணிப்பாளர் துசித ஹல்லொழுவ இன்று காலை கோட்டை தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி இவருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளார். மேலும் நீதிமன்றம் அவருக்கு பயணத்தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலி மாநகர சபையின் பிரதி மேயராக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரியந்த கொடகம சஹபந்துவின் கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசத்தின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலி மாநகர சபையின் மேயர் மற்றும் பிரதி மேயர் தேர்தலின் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறை குறித்து
கட்சி அறிவித்திருந்தது. இத்தகைய பின்னணியில் கட்சியின் அறிவுறுத்தல்களுக்கு மாறாக வாக்களிப்பின் போது செயற்பட்டதாகவும் அதன் விளைவாக பிரதி மேயராக பிரியந்த கொடகம தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி அவரின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்படுவதாகவும் கட்சியில் வகிக்கும் அனைத்து பதவிகள் மற்றும் பொறுப்புகளுக்கான உரிமையும் இழக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் கிரீன் லேன் வழியாக 12.6 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை நாட்டிற்குள் கடத்த முயன்ற சந்தேக நபர்களை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அவர்களில் 4 பேர் ஆண்கள் எனவும் மீதமுள்ள 2 பெண்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர்கள் அனைவரும் துபாய், ஷார்ஜா மற்றும் பாங்காக்கில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தவர்களாகும். 84,000 சிகரெட்டுகள் கொண்ட இந்த வெளிநாட்டு தயாரிப்பு மான்செஸ்டர் சிகரெட்டுகளின் 420 அட்டை பெட்டிகளை தங்கள் பொதிகளில் எடுத்து சென்றபோது சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் பாலர் வகுப்பு செல்லும் சிறு குழந்தைகள் அதிகமான சர்க்கரை சார்ந்த உணவுகளை உட்கொண்டு வருவதாக வைத்தியர் இனோகா விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். குருநாகல் மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு சுகாதார அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் இந்த விடயம் தெரியவந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது வைத்தியர் இனோகா இது தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளார். இதுகுறித்து வைத்தியர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், வயது வந்த ஒருவர் ஒரு நாளைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய சர்க்கரையின் அளவிலிருந்து அரைவாசியான சர்க்கரை அளவை சிறியவர்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும். எனினும் தற்போது சிறுவர்கள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ளும் சர்க்கரையின் அளவு மிக அதிகமாக காணப்படுகின்றது. குறிப்பாக பாலர் பாடசாலைகளில் கல்வி கற்கும் குழந்தைகளில் 60% அதிகமானோர் சர்க்கரை பானங்களை அருந்துவதற்கு பழகியுள்ளனர். பாடசாலை செல்லும் போதும் திரும்பி வரும்போதும் இந்த பானங்களை அருந்துவது அதிகரித்து காணப்படுகின்றது. எனவே இந்த நிலைமையை மாற்றியமைக்க வேண்டிய பாரிய பொறுப்பு பெற்றோர்களிடத்தில் காணப்படுகின்றது. பெற்றோர்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் தினமும் 2 வகையான காய்கறிகள், 2 வகையான பழங்கள் மற்றும் 1 வகை கீரை போன்றவற்றை வழங்க வேண்டியது அவசியம் என்பதோடு குழந்தைகளை ஆபத்திலிருந்து தற்காக்கவும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கும் வழிவகுக்கும் என குறிப்பிட்டுள்ளார். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை ஒரேயடியாக நிறுத்தப்படாது என்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். அதன்படி 2029ஆம் ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சையை மாற்றாமல் நடத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது என்று அவர் கூறினார். 2029ஆம் ஆண்டுக்கு பிறகு புலமை பரிசில் நடத்துவது குறித்து 2028ஆம் ஆண்டில் பரிசீலிக்க ஒரு குழு நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். பரீட்சை அழுத்தத்தை குறைப்பதற்கான திட்டத்தை பரீட்சை திணைக்களம் தற்போது தயாரித்து வருகிறது. பாடசாலைகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகளை படிப்படியாக நீக்கவும், புலமை பரிசில் காரணமாக மாணவர்கள் மீதான அழுத்தத்தை குறைக்கவும் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்ன குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதூதீன் தனது கருத்துக்களை தெரிவித்தார். இந்த நாட்டிலே எனக்கு ஞாபகம் இருக்கிறது, பலஸ்தீன் சம்பந்தமான ஒரு விடயத்திலே மங்கள சமரவீர் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது அவர் பலஸ்தீனத்துக்கு எதிரான ஒரு முடிவை எடுத்துவிட்டார் என்பதற்காக அன்றிருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அமைச்சு பதவியிலிருந்து நீக்கிறார். எனவே வெளிநாட்டு அமைச்சு என்பது தன்றோல்தனமாக தனியாக செயல்படுகின்ற ஒன்று அல்ல. அவ்வாறு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்றால் அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. இந்த நாட்டிலே யுத்தம் முடிந்த பிறகு எண்ணெய் இல்லாமல், எண்ணெய் வாங்குவதற்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த காலத்திலே ஈரான் அரசாங்கம் $250 மில்லியன் கடனாக, ஒரு அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் கடனாக இந்த நாட்டுக்கு வழங்கிய வரலாறு இருக்கிறது. அதை இந்த நாடு, நமது நாடு அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு 1 தசாப்தங்களுக்கு மேலாக போயிருக்கிறது. இன்னும் கொடுத்து முடியவில்லை. ஒவ்வொரு மாதமும் $5 மில்லியன் தற்பொழுதுதான் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அந்த கடனை அடைப்பதற்காக. இதை அவ்வாறு உதவி செய்த ஒரு நாடு இன்று அநியாயமாக கொடுமைக்கார
இந்த இஸ்ரேலர்களால் தாக்கப்பட்ட பொழுது தனக்கு ஏற்பட்ட அந்த அடிக்கு பிறகுதான் அவர்கள் பதில் தாக்குதலை தங்களுடைய பாதுகாப்புக்காக செய்தார்கள். எனவே இந்த இஸ்ரேலுடைய இந்த மோசமான தாண்டோடித்தனமான வேலை திட்டத்தை எதிர்க்கின்ற சக்தி இந்த அரசுக்கு இல்லை என்றால், அது தவறு என்று சொல்லுகின்ற அந்த நிலை இந்த அரசுக்கு வரவில்லை என்றால் யாருக்கு இவர்கள் பயப்படுகிறார்கள்? பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் உரையாற்றினார். அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற வட்டமடு கால்நடை மேச்சத்தரை பிரதேசத்தையும் அதேபோல் மாதவனை மயிலத்தமடு மட்டக்களப்பு பிரதேசத்திலே இருக்கின்ற மேச்சத்தரை காணிகளும் இன்னமும் அந்த பண்ணையாளர்களுக்கு ஒப்படைக்காமல் பண்ணையாளர்கள் மிகவும் கஷ்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. வெளிநாட்டிலே இருந்து நீங்கள் தரமற்ற பசுக்களை இறக்குமதி செய்வதன் மூலம் அந்த இறக்குமதி செய்யப்பட்ட பசுக்களின் மூலம் உள்நாட்டிலே இருக்கின்ற பசுக்களுக்கு கூடுதலான நோய் தொற்றுக்கள் ஏற்பட்டு அதனாலே உள்நாட்டு பசுக்களும் இறந்து அழிவடைந்து போகின்ற அந்த துப்பாக்கிய நிலை கடந்த காலத்திலே ஏற்பட்டது. இதனாலே பண்ணையாளர்களுக்கு பல்லாயிரம் ரூபாய் நிதி அவர்கள் இழந்திருந்தார்கள். பண்ணையாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையிலே தான் அன்று தொடக்கம் இன்று வரை இருக்கின்றார்கள். காரைநகர் பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவு இடம்பெற்றது. மற்றும் இந்த சபையினுடைய செயலாளர் உள்ளிட்ட ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் பரவுவதை தடுக்கும் ஒரு தீர்க்கமான நடவடிக்கையாக இலங்கையில் உள்ள அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளையும் பாதிக்கப்பட்ட அல்லது ஆபத்தில் உள்ளவையாக அறிவிக்கும் சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பை விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. இயக்குநர் ஜெனரல் டாக்டர் ஹேமாலி கொத்தலாவல கையொப்பமிட்ட இந்த அறிவிப்பு 2025 ஜூன் 13 முதல் 3 மாத காலத்திற்கு அமுலில் இருக்கும். மேற்கு, ஊவா, வடக்கு மற்றும் வடமேற்கு பிராந்தியங்கள் உட்பட பல மாகாணங்களில் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் பரவி வருவதைத் தொடர்ந்து கடுமையான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை வர்த்தமானி கோடிட்டு காட்டுகிறது. மோட்டார் போக்குவரத்து துறையின் மோட்டார் பரிசோதகர் MSL சந்தன பண்டார ஹட்டன் கண்டி பிரதான சாலையில் பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள், தனியார் பேருந்துகள் உட்பட ஏனைய வாகனங்கள் அடங்கலாக 44 வாகனங்களை தற்காலிகமாக சேவையில் ஈடுபடுவதற்கு நீக்கம் செய்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். நுவரெலியா மாவட்ட தலைமை மோட்டார் ஆய்வாளர் ஜாலிய பண்டாரவின் வேண்டுகோளின் பேரில் கொழும்பு நாராயணபேட்டையில் உள்ள தலைமை மோட்டார் போக்குவரத்து துறையின் புகை பரிசோதனை ஆய்வு பிரிவின் அதிகாரிகளுடன் இணைந்து வருகை தந்த மோட்டார் ஆய்வாளர் MSL சந்தன பண்டார குழுவினர் கினிகத்தேனை போலீசார் மற்றும் போக்குவரத்து பிரிவின் உதவியுடன் கினிகத்தேனை நாவலப்பிட்டி பிரதான வீதியில் மையங்களில் பயணித்த 115 வாகனங்களை ஆய்வு செய்துள்ளனர். தரமான மற்றும் பாதுகாப்பு போக்குவரத்து சேவையை பராமரித்தல் மற்றும் வீதி விபத்துக்களை குறைத்தல் என்ற நோக்கத்துடன் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் அதிக புகை மாசு வெளியேற்றத்தை கொண்ட வாகனங்கள், இயக்குவதற்கு தகுதியற்ற குறைபாடுகளை கொண்ட வாகனங்கள் மற்றும் பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் பேருந்துகளை அகற்றுமாறும், பொது போக்குவரத்தின் போது வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வகையில் பொருத்தப்பட்டுள்ள அபாயகரமான மேலதிக உதிரிப்பாகங்களை அகற்றவும் சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் தற்காலிகமாக வீதிகளில் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்ட வாகனங்களில் 15 இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் அடங்குகின்றன. தற்காலிகமாக ஓட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்ட வாகனங்களின் வருடாந்த வருவாய் உரிமம் மோட்டார் வாகன ஆய்வாளரின் காவலில் எடுக்கப்பட்டுள்ளது. ஜூன் 30 அன்று வாகன ஆய்வு நடத்தப்பட்டு அதே இடத்திற்கு கொண்டுவரப்பட்டு மீண்டும் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் தொடர்ந்து நுவரெலியா மாவட்டத்தில் பல இடங்களில் திடீர் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவித்துள்ளனர்.
9வது சீன தெற்காசிய கண்காட்சி நேற்று தென்மேற்கு சீனாவின் யுனான் மாகாணத்தில் தலைநகரான குன்மிங்கில் ஆரம்பமானது. ஒற்றுமை, ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்திக்காக ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்ற துணிப்பொருளில் இம்முறை கண்காட்சி எதிர்வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறும். இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமையிலான பிரதிநிதிகள் பலர் இதற்காக இதில் கலந்து கொண்டுள்ளனர். இம்முறை கண்காட்சியின் துணிப்பொருள் நாடு இலங்கையாகும். அதன்படி இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுமார் 100 தொழில் முயற்சியாளர்கள் இதில் கலந்து கொள்கின்றமை மிக சிறப்பம்சமாகும். ரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரணங்கள், சிலான் டீ, பத்தி உற்பத்தி, தென்னை தயாரிப்புகள் மற்றும் சரக்கு பொருள் போன்றவை இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. யாழ் ஊர்காவற்துறை பிரதேச சபையின் தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த அன்னலிங்கம் அன்னராசா திருவுள்ளச்சீட்டு முறையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஊர்காவற்துறை பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று காலை வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது. இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த அன்னலிங்கம் அன்னராசாவும் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் யுகந்தனும் முன்மொழியப்பட்டனர். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த அன்னலிங்கம் அன்னராசாவுக்கு ஆதரவாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த 3 உறுப்பினர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த தலா 1 உறுப்பினர் என மொத்தமாக 5 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். அத்தோடு இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் யுகந்தனுக்கு ஆதரவாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த 4 உறுப்பினர்களும், இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த 1 உறுப்பினரும் என மொத்தமாக 5 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 3 உறுப்பினர்களும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாது நடுநிலையாக செயற்பட்டனர். இதன் மூலம் திருவுள்ளச்சீட்டு முறையில் ஊர்காவற்துறை பிரதேச சபையின் தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த அன்னலிங்கம் அன்னராசா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் பலாங்கொட பிரதேச சபைக்கு தவிசாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரஞ்சித் உதயகுமார் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அதன்படி பலாங்கொட பிரதேச சபையின் தெரிவத்தாட்சி அதிகாரி சுரங்க அபயாந்தென்ன வெற்றிடமான பதவிக்கு கமயதிகே ஆரியதாசவை புதிய தவிசாளராக தேர்ந்தெடுத்துள்ளார். அதிவிசேட வர்த்தமானியின் ஊடாக இது குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலிய, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, தெற்கு, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். ஈரான் இஸ்ரேல் மோதலின் 7வது நாளில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலின் சொரோக்கோ வைத்தியசாலை சேதமடைந்ததோடு 89 பேர் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகின. சொரோக்கோ வைத்தியசாலை தாக்குதலுக்கு இஸ்ரேல் கடும் கண்டனம் தெரிவித்தது. இதுகுறித்து ஈரானின் அரச ஊடகமான IRNA வெளியிட்டுள்ள செய்தியில், இஸ்ரேலில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் எங்கள் இலக்கு இஸ்ரேல் ராணுவ தளம் மற்றும் உளவு பிரிவு தளம் மட்டுமே. அவை கவ்யாம் தொழில்நுட்ப பூங்காவில் உள்ளன. அந்த பூங்காவுக்கு அருகேதான் சொரோக்கோ வைத்தியசாலை உள்ளது. நாங்கள் நடத்திய தாக்குதலின் அதிர்வலைகளால் ஏற்பட்ட பாதிப்புதான் வைத்தியசாலைகள் உணரப்பட்டதே தவிர எங்களின் இலக்கு வைத்தியசாலை அல்ல என்று தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் வலுப்பெற்றுள்ள நிலையில் தெஹ்ரானில் உள்ள ஆஸ்திரேலிய தூதரகம் அதன் செயற்பாடுகளை நிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதே நேரம் வான்வழி திறக்கப்படும் போது ஆஸ்திரேலிய குடிமக்கள் மற்றும் ராஜதந்திரிகளை வெளியேற்ற உதவும் அவசர திட்டங்களின் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலிய பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் விமானங்கள் மத்திய கிழக்கில் நிறுத்தப்படுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் பெனி வாங் கூறியுள்ளார். இதேவேளை அவை போருக்கு பயன்படுத்தப்படாது என்று அவர் மேலும் கூறினார். ஈரானில் உள்ள சுமார் 2000 ஆஸ்திரேலியர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் நாட்டை விட்டு வெளியேற உதவி கோரியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்கள் எந்த நேரத்திலும் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலை காரணமாக இஸ்ரேலில் இருந்து எகிப்து வழியாக நாட்டுக்கு திரும்ப விரும்பும் இலங்கையர்களுக்கு தூதரகம்
சான்றளிக்கப்பட்ட கடிதத்தை வெளியிட்டுள்ளதாக தூதர் நிமல் பண்டார குறிப்பிட்டார். நேற்று 4 பேர் இலங்கைக்கு புறப்படுவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இன்று மற்றும் நாளை இஸ்ரேலில் பொது விடுமுறை நாட்கள் என்றாலும் தூதரகம் திறந்திருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கெய்ராவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு தகவல் தெரிவித்த பின்னர் 4 நபர்களும் எல்லையை கடக்க அனுமதி பெறப்பட்டதாக அவர் கூறினார். இந்தியா நிறுவனத்தின் 8 விமான சேவைகள் இன்று ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத் விமான விபத்துக்கு பிறகு ஏர் இந்தியா விமானங்களுக்கு நடத்தப்படும் பாதுகாப்பு ஆய்வு மற்றும் ஈரான் இஸ்ரேல் வான்வழி மூடல் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு 15% சேவைகளை குறைக்க இருப்பதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று 8 விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியின் 4ஆம் நாள் ஆட்டம் இன்று காலி மைதானத்தில் இடம்பெற்றது. போட்டியில் தமது முதலாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 485 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் பத்தும் நிசங்க அதிகப்படியாக 187 ஓட்டங்களையும், கமிது மெண்டிஸ் 87 ஓட்டங்களையும், தினேஷ் சந்திமால் 54 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். பந்துவீச்சில் பங்களாதேஷ் அணி சார்பில் நயீம் ஹசன் 5 விக்கெட்டுகளையும், ஹசன் மஹ்மூத் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். முன்னதாக பங்களாதேஷ் அணி தமது முதலாவது இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 495 ஓட்டங்களை பெற்றது. இரண்டாவது இன்னிங்ஸில் பங்களாதேஷ் அணி 57 ஓவர்களுக்கு 177 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் ஷட்மன் இஸ்லாம் 76 ஓட்டங்களையும், அணித்தலைவர் நஜ்முல் ஹுசைன் ஷண்டோ 56 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் இலங்கை அணி சார்பில் பிரபாத் ஜெயசூரிய, மிலன் ரத்நாயக்க மற்றும் தரிந்து ரத்நாயக்க தலா 1 விக்கெட்டுகளையும் பெற்றிருந்தனர்.